ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் நல்லவர், 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 நல்லவர். உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, இந்த நாளில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி, 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 நன்றி தேவரீர் அப்பா. அநேக ஆத்மாக்களை உம்மிடம் சேர்த்துக்க நீங்கள் சுத்தமுள்ளவராக இருக்கிறீரப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் திரும்புறதுக்கு அவங்களுக்கு கிருபை தந்து நடத்துகிறீர்கள். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பலன் தந்து நடத்துங்க, பலன் தந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள் முழுவதும் அப்பா உன் கருத்திலே எங்கள் வாழ்க்கை இருக்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பெரிய பெரிய விசுவாசத்தில் நின்றவர்கள் அப்பா, அவர்கள் விழும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் அப்பா உண்மையிலே அப்பா இன்னும் ஜாக்கிரதையாக அதிக தைரியம் கொண்டு உண்மையிலே எங்கள் வாழ்க்கையை நடத்த கிருபை தந்து நடத்தும் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தில் நின்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களுடைய முடிவை பார்த்து ஆண்டவரே அவர்களை பின்தொடர எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க. தெளிவான சிந்தை உள்ளவர்களாக இருக்க கிருபை தந்து நடத்தும் ஆவியானவர் நீர் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தில் போக்கிலே நாங்கள் பின்பற்றாமல் உம்மை நாங்கள் பிடித்துக்கொள்ள கிருபை தந்து நடத்துங்க. உம்முடைய ஆவியானவர் எங்களை சபையான வழியை நடத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. சத்துரு ஆண்டவரே அநேக கஷ்டங்களை கொடுத்தாலும், அநேக உபத்திரங்கள் கொடுத்தாலும் ஆண்டவரே, இந்த உபத்திரங்கள் பாடும் வழியாக நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வது அதிக நலமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்படி தான் நாங்கள் அப்பா பரலோக ராஜ்யத்துக்குள்ள செல்ல முடியும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் சொன்னீரப்பா, என் பின்னே வருகிறவன் அவன் அப்பா எல்லாத்தையும் விட்டு தன் ஜீவனையும் வெறுத்து அப்பா சிலுவையை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு பின்னாடி வர கடவன் ஆண்டவரே. அதே போல எங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்ய, அதே போல நாங்கள் உண்மை பின்பற்ற உதவி செய்ய ஆவியானவர் அப்பா எங்களை என்றைக்கும் கைவிடாமல் நடத்துகிற தேவன் நீரே எங்கள் ஆதரவாக இருக்கிற ஆண்டவரே. உண்மையிலே நாங்கள் தேற்றலும் கொள்ளுகிறோம் ஆண்டவரே, கம்ஃபர்ட் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தரப்பா, எங்களை இன்னும் பரிசுத்தரனா ஆக்குங்க ஆண்டவரே. நீர் நீதி உள்ளவர் ஆண்டவரே, எங்களை இன்னும் நீதி உள்ளவங்களா ஆக்குங்க ஆவியானவரே. எங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில தெளிவை தந்து நடத்துங்க, இன்னும் பரிசுத்தத்திற்கான வழியை காட்டி நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, உலகத்தின் வாய்மாளங்களும் வேஷங்களையும் அப்பா எங்கள் கண்களுக்கு முன்பாக கிழித்தெறிந்து போடும் ஆண்டவரே. எங்கள் கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரே. பாவம் என்னதென்றும், நீதி என்னதென்றும், நியாய தீர்ப்பு என்னதென்றும் எங்களுக்கு போதித்து நடத்துக இயேசுவே. எங்களோட அப்பா நீர் இருக்கிறீர் அப்பா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆகிடும் அப்பா பவுல் அப்பா உம்மை விட்டு போகிற வேளையிலே அவனை தனியாக நீர் சந்தித்தீர். ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தபோது அவனை நீர் சந்தித்தீர் அவையானவரே. அதே போல் அப்பா இன்றும் ஆண்டவரே உம்மை அறியாதவர்கள் அப்பா, உம்மை தெரியாதவர்கள், உம்மை தெரிந்து விட்டு செல்கிறவர்கள், உம்மை பிரிந்து செல்கிறவர்கள் அப்பா எல்லாரையும் நீர் சந்திங்க, நீர் பேசும், உம் வார்த்தையை அவர்களுக்கு கேட்க செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் சுத்திகரிக்கப்படுகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையினாலே அப்பா உம்மிடத்தில் கிட்டி சேர எங்களுக்கு நீர் அனுகிரகம் தருகிறீர் அப்பா. மன்னிக்கப்பட்டான் என்ற அந்த சத்தங்கள் அவர்கள் கேட்க உதவி செய்யுங்க. உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற சத்தம் அவர்கள் கேட்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேக ஜனங்கள் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்காமல், கர்த்தருடைய வார்த்தை என்னதென்று அறியாமல், உங்களுடைய சத்தம் எப்படி இருக்கும் என்ற நினைவு கூட இல்லாமல் அப்பா உலகத்தில் வாழ்கிறார்கள் ஆண்டவரே. அதுதான் நீர் சொன்னீர் ஆண்டவரே, என் பிதாவின் சத்தத்தை நீங்கள் கேட்டதில்லை, அவருடைய வசனம் உங்கள் இருதயத்திலும் இல்லை என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அப்பா சாட்சியாக இந்த காலகட்டத்திலே ஆவியானவர் நீர் பேசுங்க அப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிக் கொடுக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. தடவையாகிலும் அவர்கள் அப்பா உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மை விட்டு பிரிந்து தூரம் செல்கிற ஜனங்களை நீர் உம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் அப்பா குருடனாக இருந்தாலும் ஆண்டவரே அவர் வழி தப்பி போக மாட்டார்கள் என்று பார்ப்போம் ஆண்டவரே. பேதையாக இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய வசனம் ஆண்டவரே
அவர்களை காத்துக்கொள்ளும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் கிடைக்க உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு இந்த உலகத்திலே அப்பா எப்படி போகணும், எங்கே வரணும், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறீர் ஆண்டவரே. வாழ்கிற நாட்களில் நன்மையை நாங்கள் காண கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. வரப்புற பஞ்சத்துக்கு ஆண்டவரே யோசேப்பை அனுப்பி நீர் அப்பா பஞ்சத்திலிருந்து விடுவித்தீர். அதே போல் அப்பா மோசையிடம் சொன்னீர் ஆண்டவரே, நீர் பார்த்து வைத்த தேசத்தை நீர் தரப்போகிறீர் என்று மோசையிடம் சொன்னீர் ஆண்டவரே. அவ்வாறு ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் வீடுகளிலே தருகிறதுக்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். அதை நீங்கள் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா தெளிவுள்ள மனசு உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. சத்துருடைய சத்தத்திற்கும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கும் வித்தியாசத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாருங்க, தெளிவை தாருங்க ஆண்டவரே. அதன் படிக்கப்பா நடக்காதவர்கள் நடக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே சத்துருவின் அப்பா அக்யூசேஷனை காட்டிலும் உங்களுடைய வார்த்தையோடைய தெளிவு அவர்களுக்கு ஆழமாக இதயத்தில் போக உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் தரும் கிருபைகளை வீணடிக்காமல் ஆண்டவரே அதற்கு பாத்திரவானாக நடந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜீவனையும் வைத்து அப்பா உங்களுக்கு பிரியமாக நடக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. நாங்கள் வாழ்கிற எல்லா வாழ்க்கையிலும் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உலகத்திலே மனிதர்களும் எங்களை பார்க்கறது போல நீங்கள் பார்க்கிறவர்கள் அப்பா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை நாங்கள் என்றைக்கும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே. பயத்தில் இருக்கிறவர்களுக்கும் நடுக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா இருளிலும் சோகத்திலும் கஷ்டத்திலும் வாழ்கிறவர்களுக்கு அப்பா பெரிய ஒளியை அப்பா நீர் அவர்கள் பார்க்க உதவி செய்யுங்க இயேசுவே அப்பா. அவர்களுக்கு பார்க்கிறோம் இருளில் உட்கார்ந்தவர்கள் பெரிய ஒளியை பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி போல இருள் இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய ஒளியை பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஆண்டவரே கர்த்தரை நம்பி அவர் சித்தத்தை செய்கிறவன் அப்பா இருளிலே நிரம்ப போகிற சூழ்நிலை வரும் பொழுதும் காத்திருக்கும்படியாக போட்டிருக்க ஆண்டவரே. அப்படி உங்களே காத்திருக்கிறவர்கள் அப்பா இப்பொழுதே பெரிய வெளிச்சத்தை காண கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவே அப்பா நீர் உலகத்திற்கு வந்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை போய் அழைத்திருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் அப்பா என்றென்றைக்கும் வாசம் பண்ண எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க அப்பா ஆண்டவரே. எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய உயிரும் ஜீவனும் அப்பா வேற எந்த பொருளிலும் இல்லை ஆண்டவரே. எங்கள் ஜீவன் மனிதர்களை நம்பியும் இல்லை அப்பா. ஆவியானவரே உண்மை நம்பி இருக்கிறது ஆண்டவரே. உண்மையான மெய்யான தேவனை உண்மை நம்பி இருக்கிறது அப்பா. நீர் அனுப்பின குமாரனை நம்பி இருக்கிறது ஆண்டவரே. அவர் பிழைத்திருக்கிறபடியால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். எங்கள் ஜீவன் ஆண்டவரே வேலை ஒவ்வொருவரையும் நம்புவதில்லை அப்பா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை ஒவ்வொருவரும் சொல்றதுக்கு எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. சொல்லுகிறது அப்பா இன்னும் தைரியம் கொண்டு இன்னும் பலனடைந்து இன்னும் தெளிவடைந்து ஆண்டவரே உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ஆண்டவரே பரிசுத்தர் உண்மை மகிமைப்படுத்த கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எலியா அக்கினி இறக்கினது போல ஆண்டவரே எலியாவின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே. எலியாவை போல 7000 ஜனங்களை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே. பாகாலுக்கு முன்பாக மண்டியிடாத ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே உம்மை விடுதலையோடு தைரியத்தோடு துதிக்க ஆராதிக்க கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. இக்காலங்களிலே அப்பா கடைசி காலங்களிலே இருளிலே அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஒளி இருக்கிறதா என்று தேடுகிற மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவை நீங்கள் காட்டுங்க ஆண்டவரே. இந்த மெய்யான ஒளி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுக்க உதவி செய்ய. எந்த கஷ்டத்திலும் எந்த துன்பத்திலும் ஆண்டவரே அப்பா மனிதர்களால் வரும் சோதனைகளிலும் ஆண்டவரே எல்லா கடினமான பாதைகளிலும் கர்த்தர் நீர் கூட இருங்க. நீர் பலப்படுத்துங்க, நீர் தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சகாயம் எங்களுக்கு ஜீவனா இருக்குது ஆண்டவரே. உம்முடைய சகாயம் எங்களுக்கு பலனா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே
நீர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு தைரியம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையை அப்பா நாங்கள் அப்பா முழுமையாக பெற்று அதற்கு சாட்சியாக வாழ உதவி செய்ய. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு அருமையா இருக்குது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, யூதர்கள் அப்பா நியாயப்பிரமாணத்தை பெற்றதை மாத்திரம் வைத்துக்கொண்டு மகிழ்ந்தார்கள் அப்பா அந்த காலத்திலே. அப்பொழுது ஆண்டவரே, ஸ்தேவான் சொன்ன பிரசங்கத்திலே நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய வார்த்தையை தூதர்கள் மூலமாக பெற்றும் அதை கைப்பற்றாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் இருந்து விடாமல் ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தையும் உம்முடைய முழு சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் நாங்கள் பெற்றதை ஆண்டவரே, அதையும் அப்பா உன் கையிலே பெற்றதை அப்பா ஆரம்பத்தை பார்க்கணும், முடிவிலே அதில் அப்பா அநேக மகிழ்ச்சியோட அதிலே நாங்கள் கழிக்கிற உதவி செய்ய. எங்கள் வாழ்க்கைகளிலும் ஆண்டவரே அநேக காரியங்களை அப்பா செய்ய வேண்டும் என்று முன்னெடுத்து வைக்கிறோம். செய்ய வேண்டும் என்ற காரியங்களை நாங்கள் செய்து முடித்து மகிழ கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கணும், அதன் முடிவு அருமையா இருக்குது என்று சொன்னீர். ஆண்டவரே, அதன் முடிவு அருமையா இருக்கிற மாதிரி வாழ்க்கை எங்களுக்கு தந்து கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் அப்பா ஆண்டவரே, விளமையானவர்களே அப்பா தாங்க கிருபை தந்து நடத்துங்க. அவர்கள் அப்பா அநேகரை அப்பா உனக்கு சொந்தமாக மாற்றிட்டு உதவி செய்யுங்க. ஆவியானவர் அழைத்து கொண்டு வாருங்கள். இயேசுவே அப்பா 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தீர். அதே போல் ஆண்டவரே, இந்த காலத்தில் அநேகர் அப்பா நாங்கள் தெரிந்தெடுக்கும்படியாக அநேக கூட்டங்களை பின் தாருங்க. ஆண்டவரே, இயேசு வேண்டும் என்ற கூட்டங்களை பின் தாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஆண்டவரே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் ஆண்டவரே அவர்களுக்கு இலவசமாக பெற்றதை இலவசமாக தருகிற மனப்பக்கம் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினாலே அவர்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிங்க. ஆண்டவரே, ஒன்று பேதுருவில பார்க்கிறோம், இந்த எண்ணத்தை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அதாவது மாம்சத்தில் பாடுபட்டவன் ஆண்டவரே அவன் அப்பா பூரணனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படி நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சின், he that is suffered in the flesh is free from sin என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அநேக பாடுகளின் வழியாக வருகிறது. ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை ஆனவர்கள் என்று பார்க்கிறோம். அப்பா, அந்த பாடுகளிலே ஆண்டவரே எங்களை நீர் அப்பா பொன்னாக மாற்றுகிறீர், எங்களை பரிசுத்தமாக்குகிறீர். ஆண்டவரே, இந்த பாடுகள் அனைத்தையும் நாங்கள் மேற்கொண்டு அப்பா உம்மோட சிங்காசனத்திலே உட்கார எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று நீர் முடித்திருக்கிறீர். அப்பா, ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே அந்த காரியத்தை துவக்கினதிலே நாங்கள் அப்பா நின்று விடாமல் அதை ஜெயமாக நாங்கள் முடிக்க கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே, அதோட முடிவு அப்பா மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கிற முடிவாக இருக்க உதவி செய்ய. அது மாத்திரமில்லை ஆண்டவரே, அந்த ஆனந்தத்திலே அப்பா அநேகர் உம்மை அறிந்து கொள்ளுகிற ஒரு முடிவாக அதற்கு உதவி செய்யும். அப்பா இயேசுவே, நீர் உயிர்த்தெழுந்த பொழுது உமக்கப்பா சீஷர்களை நீர் சந்தித்தீர். ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த பொழுது 500 பேருக்கும் மேற்பட்டவர்களை சந்தித்தீர் என்று பவுல் சொல்கிறது பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் ஜெயத்தை ஆண்டவரே அதற்கு சாட்சியாக அநேகரை நிறுத்தும். ஆண்டவரே, அந்த காரியம் இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லுகிற சாட்சி எப்பொழுதும் உங்கள் காதில் கேட்கிறதா இருக்க கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ஆதரவாக அபிமெலேக்கிடம் நீர் சந்தித்தீர். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ஆதரவாக நீங்கள் அப்பா எகிப்தின் ராஜா பார்வோனை சந்தித்தீர். ஆண்டவரே, அதே ஆண்டவரே யாக்கோபுக்கு ஆதரவாக நீர் லாபானை சந்தித்தீர். ஆண்டவரே, அவனிடத்தில் நன்மையும் தீமை ஒன்று பேச வேண்டாம் என்று சொல்லி சந்தித்தீர். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே ஆதரவை தெரிவிக்கிற தேவனாக நீர் இருந்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா தாவீது ஆண்டவரே அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேலை நீர் அனுப்பினீர். ஆண்டவரே, ஆண்டவரே சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுதே அப்பா இன்னொருத்தனை அபிஷேகம் பண்ணுவதற்கு நீர் சித்தம் கொண்டதாக இருந்தீர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக ஆண்டவரே நீர் ஆதரிக்கிற மனிதர்களை அப்பா உலகம் காண ஜனங்கள் காண நீர் கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு எல்லா தீங்கிலும் விடுவித்து காத்துக்கொள்ளுங்க.
அப்பா உண்மை முழுமனதோடு சேவிக்கிற ஜனம் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் உதவி செய்யும். அவர்கள் எந்த காரியத்திலும் ஆண்டவரை வெட்கப்படாமல் இருக்க நீர் கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அதை மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் இறக்க குணமாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ராஜாவிடம் 100 தாளந்து கடன் வைத்த மனிதன் அப்பா, அவனுக்கு மன்னிக்கப்பட்ட கடனை 10,000 தாளந்து வைத்த கடன் மன்னிக்கப்பட்ட கடனை மறந்து 100 தாளந்து கடனுக்கு மன்னிக்காமல் அப்பா துன்புறுத்தினான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இல்லாமல் ஆண்டவரே, எங்கள் ஜீவித பாதையில் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்க மேன்மை பாராட்டும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இரக்க குணமுள்ளவர்களாக இருக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. அதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது இரக்கம் பாராட்டுவதற்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நியாய தீர்ப்பு உம்முடையது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் வாரும் காலத்திலே அப்பா இரக்கமுள்ளவர்களாக இருக்க கிருபை தாருங்க. ஆகிலும் ஆண்டவரே, உலகத்திலே அப்பா நாங்கள் மேற்கொண்டு உலகம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு வாழ்க்கையிலே அப்பா ஞானத்தை அருளும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் எங்களுக்கு ஞானத்தை தரும். ஞானமுள்ள இதயத்தை தாருங்க, ஞானமுள்ள சிந்தையை தாருங்க, ஞானமுள்ள உண்மையிலே ஞானமுள்ள மனிதர்களை எங்களுக்கு ஆதரவாக தாருங்க ஆண்டவரே. ராஜாவுடைய ஆண்டவரே பாதுகாப்பு மிகுந்த ஆலோசனைகள் இருக்கிறதுல பாதுகாப்பு இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. கிங்ஸ் ஸ்ட்ரென்த் இஸ் இன் மிட்ஸ்ட் ஆஃப் மெனி கவுன்சிலர்ஸ் ஃபாதர். அப்பா மிகுந்த ஆலோசனைகள் அப்பா, பரிசுத்தமுள்ள ஆலோசனைகளுக்கு இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் போதித்து எங்களை நடத்தும். உன் போதனையிலே நாங்கள் நடக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. சத்துரு விற்கிற அநேக கண்ணிகளுக்கு நாங்கள் தப்பி ஓட எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று பார்க்கிற வசனங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி சாட்சியாக மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை இன்ன வரைக்கும் சாட்சியாக நிறுத்தினீர், இனிமேலும் நிறுத்த நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சமாதானத்தின் தேவதாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் மிதித்து போடுவார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய காலின் கீழ் நீர் சாத்தானை மிதிக்கிறதுக்கு தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்கான கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. சத்ரு ஆண்டவரே, நீர் சத்ருவை மேற்கொண்டு உயிர்த்தெழுதல் மூலமாக நீர் மேற்கொண்டு அதே உயிர்த்தெழுதல் வல்லமை எங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அதே கிருபை எங்களுக்குள்ள இருக்க உதவி செய்யுங்க. அதே பரிசுத்த ஆவியானவர் அப்பா தினந்தோறும் வாழ்க்கையில் எங்களை நடத்த நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம் என்ற வார்த்தை அப்பா ஆண்டவரே, அதுக்கேற்ற பலனை தந்து நடத்துங்க. அந்த வார்த்தை அப்பா எங்கள் ஜீவனுடைய அப்பா ஆழத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையாக மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, நாங்கள் போகிற அனைத்து பாதைகளை நீர் பார்க்கிறீர், அநேக சூழ்நிலைகளை பார்க்கிறீர். அநேக சூழ்நிலைகளை ஆண்டவரே எங்களை மேற்கொண்டுகிறது அப்பா. அதில் வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. ஆகிலும் அப்பா உண்மை விசுவாசித்து காலத்தை தம் கரத்தில் வைத்திருக்கிறவர்கள் மேல் விசுவாசத்தை வைத்து நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நன்மையான காலத்தையும் தீமையான காலத்தையும் நீர் பார்த்து செய்கிறீர் ஆண்டவரே. அந்த காலத்தை அப்பா நாங்கள் காத்திருந்து அதற்காக ஆண்டவரே பொறுமையோடு காத்திருக்க கிருபை தந்து நடத்துங்க ஆவியானவர். நீர் அப்பா எங்களோடு இந்நாள் வரைக்கும் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அநேக முறை உங்களுடைய சத்தத்தை அப்பா உங்களுடைய சத்தத்திற்கும் சத்துருவின் சத்தத்திற்கும் ஆண்டவரே குழப்பத்தை கொண்டு வந்திருக்கிற அநேக சக்திகள் எங்களுக்கு எதிராக இருக்குது ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே மனிதர்களால் ஆண்டவரே எண்ணங்களினாலே பாவ போராட்டங்களினாலே ஆண்டவரே பசுத்தத்திற்கு இடையூறு கொண்டு வருகிற வார்த்தையினாலே ஆவையானவர் அப்பா இந்த எல்லா சத்தத்திற்கும் நாங்கள் மேற்கொள்ள கிருபை தந்ததுக்காக நன்றி. இன்னும் மேற்கொள்ள கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் எண்ணங்களை அப்பா சீர்படுத்தும் ஆண்டவரே. ஒரு மனிதன் எவ்வாறாக சிந்திக்கிறானோ அப்படியே அவங்க வாழ்க்கை என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாமல் அப்பா எங்கள் வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்களிலே ஆண்டவரே நாங்கள் அப்பா ஜனங்கள் தவறான முடிவை எடுத்துடாமல் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேகர் அப்பா வருகிற போராட்டம் தாங்க முடியாமல் அநேகர் தற்கொலைகள் செல்கிறார்கள் ஆண்டவரே. அநேகர் சோர்ந்து போகிறார்கள் ஆண்டவரே. அப்பா
அதெல்லாம் ஆண்டவரை நீர் எடுத்து போட்டு அகற்றி போட்டு அவர்கள் அப்பா திடமனதாக தைரியமாக வாழ்க்கையில் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோதனைகள் அவர்களை மேற்கொள்ளாமல் அவர்கள் சோதனையை மேற்கொள்ள கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் எங்களோடு இருக்க ஆண்டவரே, இந்த குறைகள் எல்லாம் அப்பா கண்ணுக்கு தெரியாதபடி சின்னதாக போகட்டும் என்று சொல்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லா குறைகளையும் ஆண்டவரை எடுத்து போட்டு நிறைவை கட்டளையிடுகிறவர், எங்கள் இருதயத்தில் நிறைவை கட்டளையிடுகிறவர் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அப்பா எங்களுக்கு கூட்டு, உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் முதலாக பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு ஆண்டவரே விலங்குதிக்க முடியாத ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. உம்மை சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களும் அதை பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. பவுல் சொல்லுகிறார் ஆண்டவரே, எந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே பூரண புருஷனாக நிறுத்துவதே எங்களுக்கு குறிக்கோள் என்று பார்க்கிறோம்ப்பா. அந்த குறிக்கோளில் அவங்க வாழ உதவி செய்ய ஒவ்வொரு ஆண்டவரை இப்போ புதுசாக வருகிற கிறிஸ்துவர்களும் ஆண்டவரே முன் சென்ற கிறிஸ்துவர்களும் அப்பா உண்மையிலே சார்ந்து இருக்கிற வாழ்க்கையை அதை அவர்கள் அதிகமாக பற்றிக்கொள்ள கிருபை தாருங்க ஆண்டவரே. சென்ற தலைமுறைகள் எங்கள் பிதாக்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவரே, பிதாக்களுடைய விசுவாசத்திலே பார்க்கும் பொழுது அப்பா உண்மையிலே அவர்கள் அப்பா உண்மையிலே நம்பிக்கையாக இருக்கிற வாழ்க்கை ஆண்டவரே, அந்த வாழ்க்கையை எங்களுக்கு கிருபையாக தந்து நடத்துங்க. எலியா சொன்னது போல ஆண்டவரே, பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, ஆகிலும் ஆண்டவரே அவர் கொடுத்த வேலைகள் அப்பா நீர் அவனுக்கு கட்டளையிட்ட வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு கிருபை தந்திருக்கு. அப்படி போல இந்த தலைமுறையின் வரப்புற தலைமுறைகளையும் ஆண்டவரே தலைமுறையாக உம்முடைய நாமத்தை சொல்லுகிற ஜனங்கள் ஆண்டவரே நாங்கள் எங்கள் பிதாக்களை பார்த்து நல்லவர்களை என்று சொல்ல தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அதிகமான கிருபை அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஆண்டவரே முன் சென்ற தலைமுறை காட்டும் அதிக கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிக ஆண்டவரே பலன் கொடுக்கப்பட்டிருக்கு, அதிக தெளிவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்படி கொடுக்கப்பட்ட தலைமுறைகளில் ஆண்டவரே நாங்கள் இன்னும் உண்மை அதிகமாக பின்பற்ற கிருபை தாருங்க, உண்மை அதிகமாக சேவிக்க கிருபை தாருங்க, அதிக நன்றி உள்ளவர்களாக இருக்க கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. அதிக இரக்கம் உள்ளவர்களாக இருக்க கிருபை தந்து நடத்துங்க, அதிக அன்புள்ளவர்களாக இருக்க கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. நீர் அப்பா ஜீவனையே வைத்து சபை மேல் அன்பு கூர்ந்தீர், அதுக்கு சிறிதளவு எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க. ஆவியின் கனி எங்களை அப்பா அதிகமாக முழுமை அடைய கிருபை தாருங்க ஆண்டவரே. வரப்புற தலைமுறையில் ஆண்டவரே எந்த மனுஷர் மீதும் நம்பிக்கை வைக்காமல், எந்த போதகர் மீதும் நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையில மாத்திரம் நம்பிக்கை வைக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய ஆவியானவர் ஆண்டவரே அவர்களை செவ்வையான வழி நடத்த நீ உதவி செய்யும் ஆண்டவரே. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே ஆகுது என்று பார்க்கிறோம் அப்பா. உங்களுடைய ஆவியானவர் ஜீவனை தருகிறவராக இருக்கிறாரே. The spirit is life என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. The body is dead because of sin, but the spirit is life. இந்த சரீரம் மரணத்துக்கு ஏதுவாக சரீரமாக இருக்கிறது, ஆகிலும் இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா ஆண்டவரே. அந்த காலத்திலே செய்த அநேக அற்புதங்கள் இன்றைக்கும் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்றைக்கு கொடுத்த அதிகாரங்கள், அன்றைக்கு கொடுத்த சபைக்கு கொடுக்கப்பட்ட அற்புதத்தின் அடையாளங்கள் அதிகாரங்கள் அப்பா இன்றைக்கும் பெருக பெருக உதவி செய்யுங்க ஆண்டவரே. உன் நாமத்தின் மகிமைக்காக அதை செய்யும் அப்பா ஆண்டவரே. அநேகர் சோர்ந்து போகிற காலமாக இருக்கிறது ஆண்டவரே. இக்காலங்களில் அனைத்து உதவிக்கான காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே சோர்வு மிகவும் ஆழமாக ஒவ்வொருவரையும் தாக்குறது என்று பார்க்கிறோம்ப்பா. அந்த சோர்விலிருந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்து நடத்துங்க ஆண்டவரே. சோர்வு வந்தப்பா ஆண்டவரே அப்போஸ்தலர்களுக்கும் இருந்தது ஆண்டவரே. நீரும் ஆண்டவரே லாசருவுக்கும் கல்லறை அப்போ இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற கிருபை தந்து நடத்தும். அந்த துக்கத்திலே நாங்கள் மடிந்து விடாமல் எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, துன்மார்க்கருக்கு வரும் செழிப்பை காணும் போது
ஆண்டவரே அவர்களை குறித்து பொறாமைப்படாமல் இருக்க சபைக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே சபை அப்பா, ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரே பூரண புருஷனுக்கு கொடுக்கப்பட்ட கன்னியான ஸ்திரீயாக இருக்க கிருபை தாருங்க. ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உண்மை மாத்திரம் சார்ந்து இருக்கிறோம் இந்த உலகத்திலும். ஆண்டவரே அப்பா, இயேசுவே தகப்பனையும் தாயையும் மகளையும் ஆண்டவரே எல்லாரையும் காட்டிலும் உண்மை அதிகமாக நேசிக்க நீ கேட்டுக்கொண்டீர் ஆண்டவரே, கட்டளையிட்டீர் ஆண்டவரே. அப்பா, அந்த அன்பை எங்களுக்கு மாவினாலே நிரப்புங்க. எங்கள் பலத்தினால் சுய பலத்தினால் இது கூடாது ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் வாழும் பொழுது அப்பா அனைத்தும் சாத்தியமாகும் என்ற தெளிவை நீ கற்றுக் கொடுக்கிறீர். உம்முடைய ஆவியானவர் வரும் பொழுது ஆண்டவரே கூடாது என்ற காரியம் ஒன்றுமில்லை அப்பா. எல்லாவற்றையும் காட்டிலும் உண்மை நேசிக்க முடியும் என்ற தெளிவை நீ கற்றுக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அது மாத்திரமல்லப்பா, காண்கிற சகோதரனை நேசிக்காதன் அப்பா, காணாத தேவனை எப்படி நேசிக்க முடியும் என்று நீ கேட்டு யோவானால கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் சகோதரர்கள் மேல் அன்பு கூறுவதே நாங்கள் மரணத்தை விட்டு ஜீவனுக்குள்ள வந்த வாழ்க்கை என்று பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒருவரும் அப்பா அன்பில் உலகளுக்கு உதவி செய்ய, சகோதரர்கள் மேல் அப்பா அன்புக்கு உதவி செய்ய, சகோதர சகோதரிகள் ஆண்டவரே எல்லோரும் அன்பாக இருக்க கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்கும் நீ ஒரு சித்தம் வைத்திருக்கிறீர். அந்த சித்தத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு பலனை தந்து நடத்துங்க ஆண்டவரே. உன் சித்தம் எங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அப்பா, சபை மக்கள் வாழ்க்கையில ஆண்டவரே பரிபூர்ணமாக நடக்க கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தரை நம்பினான், கர்த்தரை கைவிட்டார் என்ற வார்த்தை அப்பா ஆண்டவரே உலகம் சொன்னாலும் ஆண்டவரே நீர் கடைசி காலத்தில் இதை நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. நியாய தீர்ப்பு நாளிலே அதை நீ வெளிப்படுத்துவீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆங்கிலத்தில் அப்பா டே ஆஃப் விசிட்டேஷன் ஆண்டவரே, கர்த்தர் தோன்றும் நாளிலே உண்மை மகிமைப்படுத்துவார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது ஆண்டவரே முடிந்தால் சிலுவையை விட்டு இறங்கி வா என்று அவரை கேவலப்படுத்தி ஜனங்களுக்கு மத்தியில் இயேசுவும் கதறினார் ஆண்டவரே. தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டாரப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே மரணத்துக்கு நாங்கள் உட்பட்டாலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் நாளிலே அப்பா நாங்கள் அப்பா உம்மோடு கூட மகிமையிலே எழுந்திருப்போம் என்ற நிச்சயத்தை நீர் தந்திருக்கிறீர். அதற்கு ஆதாரமாக நீர் முதன்மையாக உயிர்த்தெழுதலை பெற்றிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் யார் மேல் சுத்தமாக கொண்டிருக்கிறீரோ அவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவரே நீர் உயிர்த்தெழு கட்டளை இடுவேன் என்று நீர் கூறியிருக்கிறீரப்பா. அந்த உயிர்த்தெழுதலை எல்லாரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. இந்த உயிர்த்தெழுதலுக்காக நாங்கள் மகிழ்ந்து கழிவுற உதவி செய்ய இந்த நாளின் ஆராதனையும் செய்தி நேரத்தையும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாவற்றாலும் ஆண்டவரே உம்முடைய ஜனம் ஆவியிலே களி கூர்ந்து ஆண்டவரே உம் பிரசனத்தை அவர்கள் உணர்ந்து மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு இங்கிருந்து செல்ல கிருபை தந்து நடத்துங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.